உலகிலேயே மிகவும் ஆடம்பரமான பழம், விலை உயர்ந்த பழம். அது பற்றி தான் இந்த பதிவினூடாக நான் பேசப் போகின்றேன். ஆடம்பரமான பழமா என்று நாங்கள் யோசிக்கக்கூடும். அந்த பழத்தின் விலை அப்படி இருக்கிறது அதிகமாக. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பழம் மிக பிரபலமாக இருக்கும். உலகில் ஜப்பான் நாட்டு உற்பத்திகள் மிகவும் பிரபலமானவை. அந்த வகையில் ஜப்பான் ஆடம்பரமான பழங்களுக்காகவும் இப்போது பிரபலமாக இருக்கிறது. சமூக வலைத்தளங்கள் பக்கத்தில் இந்த செய்தி அதிகமாக பகிரப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் அந்த பழங்களின் தரம், அதன் வேறுபட்ட சத்து என்று நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த நாட்டில் உயர்ந்த விலை கொண்ட ஸ்ட்ராபெரிகள், சதுர வடிவ தர்பூசணிகள் போன்ற பழங்கள் கூட விற்கப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஹைக்கடோ மாகாணத்தைச் சேர்ந்த யுபாரி கிங் முலாம் பழம் ஜப்பானின் மிகவும் ஆடம்பரமான பழமாக கருதப்படுகிறது. அதிக சாறு, நல்ல இனிப்பு, வெண்ணெய் போல கரையும் மென்மையான சதை என்று அனைத்தும் ஒரே பழத்தில் கிடைப்பதால் இது மிகவும் பிரபலமான பழமாக இருக்கின்றது. வட ஜப்பானின் இதமான கோடை காலத்தில் எரிமலையின் சாம்பல் கலந்த மண்ணில் விவசாயிகளின் கடுமையான கண்காணிப்பின் கீழ் இந்த பழம் வளர்க்கப்படுகின்றதா. சரி, இப்படியாக இந்த யுபாரி கிங் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 உயர்தர முலாம்பழ இனங்களை இணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு வகை முலாம்பழமா. சரியா, ஜப்பானின் ஒக்கைடா மாகாணத்தில் உள்ள யுபாரி நகரில் மட்டுமே இது பயிரிடப்படுகிறது. நான் சொன்னது போல பழங்கள் ஒவ்வொன்றும் 1 முதல் 2.5 கிலோ வரை எடையோடும் குறைபாடற்ற முட்டை வடிவத்திலும் சமச்சீரான வெளிப்புற அமைப்பிலும் இருக்குமாம். இந்த பழத்தின் மென்மையான அமைப்பும் மனம் கவரும் நறுமணம் மற்றும் செழுமையான சுவைதான் இந்த காரணங்களால் தான் யுபாரி கிங் ஜப்பானின் பாரம்பரிய இனிப்பு வகைகளுக்கே போட்டியாக கருதப்படுகிறது. அப்படியான ஒரு பழம் என்று சொல்லலாம். யுபாரி கிங் முலாம் பழங்கள் யுபாரி நகரை சுற்றி இருக்கும் மலைப்பகுதிகளில் மட்டுமே பயிரிடப்படுது. ஒரு பழத்திற்கு கிட்டத்தட்ட 27,000 வரை விற்கப்படுகிறதாம். இந்த பழம், ஒரு பழம் 27,000 வரை விற்கப்படுகிறது. சற்று குறைந்த தரமுடைய பழங்கள் கூட 3,200 தொடக்கம் 4,500 ரூபாய் விலையில் விற்கப்படுகிறதாம். அப்படியான ஒரு பழம் இது. வித்தியாசமான ஒரு தகவலாக இந்த தகவலை காணக்கூடியதாக இருந்தது. உலகின் மிகவும் ஆடம்பரமான பழம். ஒரு பழத்தின் விலை இத்தனை ஆயிரமா என்று வியந்து போகக்கூடிய ஒரு பழமாக இந்த பழம் இருக்கின்றது.